2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கல்ல, ஏன்னா 2026 நம்ம காலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கம்மா. நல்லா இருக்கிறம்மா. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சார். அடுத்ததான் கடகம். கடகம் கூட நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கிறதா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஸோ கடகத்துக்கு வரப்போகிற இந்த 2026 எப்படி சார் இருக்கும்? விடிய போகுது, விடிஞ்சிருச்சு, விடிய போகுது, விடிஞ்சிருச்சு. அதை உண்மையிலே அவங்க உணர போகிறாங்க. ஓகே சார். ஆயில்யமோ பூசமோ கடுமையான மன அழுத்தம் பாஸ்ட் 2 வருஷமா. 2025 கூட அவங்களுக்கு நல்லா இல்லை. 24லேயே அவங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. 2025 மார்ச் மாதம் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சுனாலும் கூட அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் போன வருஷம் ஏப்ரல் மாதம் அஷ்டமச்சனி முடிஞ்சது. இப்போ ஒரு 8 மாதமாக அவங்களுக்கு நல்லா நடந்திருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் நல்லதெல்லாம் நடக்கலை. மழை விட்டும் தூவான விடலேன்னு சொல்லுவோம். உண்மையிலே ஜோதிடத்தை பற்றி நம்பிக்கை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு கூட 2 வருஷமாக ஜோசியம்னா என்னன்றது ரொம்ப பெரிய அளவில் தெரிஞ்சு போச்சு. 23, 24 அவங்களுக்கு அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனியில் பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் வாய் விட்டு அழுதது ஒரு 4 மாதம் எல்லாருக்குமே அந்த பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த அளவிற்கு கடுமையான வாழ்க்கையில் தோல்வி, சொந்த அமைப்பில் தோல்வி, பொருளாதாரத்தில் தோல்வி, நட்புல தோல்வி, காதலில் தோல்வி. போன 2 வருஷமா அதிகமாக பிரேக்கப் ஆனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க தான். இப்போ கீழே எல்லாரும் போடுவாங்க போல இருக்கு சார் கமெண்ட்ஸ்ல. பாருங்க, ஆமான்னு கீழே கமெண்ட் வரும். நான் ஒரு சொன்ன மாதிரி அந்த ஜோதிடத்தை நம்பாதவங்களா இருந்தவங்களை கூட நம்ப வச்சது இந்த 2023, 24 சொல்லலாம். 25 கொஞ்சம் கொஞ்சம் லேசா அப்படியே குகைக்குள்ள இருக்கிறவனுக்கு தூரத்தில் ஒளி தெரிஞ்சா ஒரு தைரியம் வரும்ல, அந்த தைரியம் தான். ஆனால் குகைக்குள்ள இருந்து அவங்க என்ன உண்மையிலேயே வெளியே வரல. 2026 வெளியே வருவாங்க. ஓகே சார். 2026 கடகராசிக்காரர்களுக்கு விடிகிறது என்பது உண்மையான வார்த்தையாக இருக்கும். அதுவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அவங்களுடைய ராசியிலேயே வர்றார். ராசியிலேயே வர்றார். ஏங்க போன 8 மாதத்துல ஏதாவது அட்டமத்து சென்னி முடிஞ்சதற்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் நடந்திருக்கணுமே, ஏன் கடகராசிக்காரர்களுக்கு நடக்கலைன்னு சொல்றீங்கன்னா, அஷ்டமத்து சனி அதாவது பட்டகாலிலே படும்னு சொல்லுவாங்க. அப்படியே போய்கிட்டே இருப்போம், காலில் ஒரு இடத்துல அடிபட்டுரும். காலில் அடிபட்டு டேமேஜ் போட்டு நம்ம போட்டுக்கிட்டு போவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலிலே தான் திருப்பி போய் அடுத்த ஒன்று அடிபடும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கே வந்து ஏன் இந்த காலில் அடிபடக்கூடாது, அடிபட்ட காலிலே அடிபடுதுன்ற மாதிரி 8ல் இருக்கிற சனி விலகுனா 4 நாளில் 8ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்தார் கடகராசிக்காரருக்கு. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். இதைத்தான் பட்டகாலிலே படுறதுன்னு சொல்றது. அப்போ விடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. விடிஞ்சிருச்சுன்னு சொல்றது இந்த வருஷத்துல இருந்து அப்படியே. அதுவும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இந்த வருஷம்ன்றது ஒரு 12 மாதம். ஓகே சார். லைஃப் இஸ் நாட் ஏ மேஜிக். வாழ்க்கை வந்து மாயமோ மந்திரமோ கிடையாது. ஒரே நேரத்தில் மாறி. நான் 2026 நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதுனால எல்லாரும் உடனே இப்படி ஆயிட போறது இல்லை. லைஃப் இஸ் நாட். அதே மாதிரி சூ மந்திரகாளி அப்படின்ற மாதிரி ஒரே ராத்திரில வந்து குபேரனாகி யாரும் ஆயிட போறது இல்லை. படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது நிலையாகவும் இருக்கும். கடந்த 3 வருஷமாக இருந்த சோதனைகள் இப்போது இருக்காது. அது நீங்களே வந்து அதுக்கு கடகராசிக்காரர்கள் உதாரணம். 2023, 24 அழுது கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் இப்போது அந்த அழுகையை நிறுத்திட்டாங்க. எதையும் சாதிக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய, ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த மன அழுத்தம் இல்லை. அதுக்கு நீங்களே தான் சாட்சி. ஜோசியம் என்ன சாட்சி? கிரக நிலைகள் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தில் எல்லாமே வந்து அவங்க யோசிக்க விடாம மன அழுத்தத்தை இல்லை ரொம்ப ஓவரா டிப்ரெஷன் போற மாதிரி அந்த கிரக நிலைகள் மாறுமா சார்? கண்டிப்பாக. நீங்களும் நானும் இன்னைக்கு இந்தியா கிளிட்ஸோட இந்த பேட்டியில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதும் இந்த வீடியோவை இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறதும் ஏற்கனவே ஃபிக்ஸான கிரக நிலைகளின் படி நடக்கிறது அப்படின்னு சொல்றது தான் ஜோசியம்.
ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியும் கிரகங்கள் தீர்மானிக்கின்றன. ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ஜோசியம் சொல்லுது. ஆக 2 வருடமாக அட்டமத்த சனியின் அமைப்பில் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு இந்த 8 மாசமா ரிலீஸே இருக்காத கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த விடியல் என்கின்ற விடிவு காலம் என்கின்ற இருளில் இருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகள் கிடைக்கும், வயதிற்கு ஏற்றார் போல. இப்போ இதில் வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை போயிருக்கும், ஒருத்தருக்கு தொழில் நல்லா இருந்திருக்காது, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும், ஒருத்தருக்கு பண இழப்பு, ஒருத்தருக்கு தன்னுடைய உடல் இழப்பு, ஆரோக்கிய இழப்பு, ஒருத்தருக்கு பெரிய அளவில் மன கஷ்டம். நல்லா தான் இருக்கிறேன், அவர் இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டார், ஒருத்தருக்கு காதல் தோல்வி. வயதுக்கேற்றார் போல தான் 20 வயதுக்காரருக்கு நடக்கக்கூடிய ஒன்று 60 வயதுக்காரருக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. 60 வயதுக்காரருக்கு அவரை விட அவருடைய பிள்ளைங்களையோ பேரனையோ யாரையோ பெருசாயிடுச்சுன்னா அது ஒரு பாதிப்பு இதாக இருக்கும். 20 வயதுக்காரருக்கு என்ன இருக்கும்? காதல் தான் முக்கியமாக இருக்கும், அம்மா அப்பாவோட காதல் தானே பெருசு. ஆக அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நடந்த சோகங்களில் இருந்தெல்லாம் வெளியில வந்து நானும் மனுஷன்தான், எனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே சார். தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு மனுஷன் தைரியத்தை விட்டுறக்கூடாது. கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் தைரியத்தை விட்டாங்க, இந்த வருஷம் தைரியம் திரும்ப வரப்போகுது, நல்லா இருக்க போகிறாங்க, மதிப்பு மரியாதைகள் வரப்போகிறது, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரப்போகிறது, வயதிற்கேற்றார் போல வழிகளுக்கு தெரிய போகிறது, அப்பா அம்மா நல்லா இருக்க போகிறாங்க, தகப்பனால் அவங்களுக்கே வந்து இப்போ தாய் தகப்பன் நல்லா இருக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய அப்பா அம்மா நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்புகளாக ஓரளவுக்கு நல்லா வரப்போகுது, பாக்கியங்கள் கிடைக்க போகிறது, கல்யாணம் ஆக போகுது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு எது உங்களுக்கு கிடைக்கலையோ அண்ணன் அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு தான் ராசியில் வந்து குரு உச்சமாக போகிறார். சரி, அதுக்கு முன்னாடி ஐயா ஜூன் ஜூன் ஜூன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி 5 மாதம் என்ன நடக்கும்? ஒரே வெட்டி அலைச்சலாக இருக்கும், ஒரே ட்ராவல், ஒரே அலைச்சல், நல்ல விதமாக சாப்பாடே கையில் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்காது. பைக்கில் போய்கிட்டே இருப்பீங்க, டிஃபன் பாக்ஸ் வீட்டில் கட்டி கொடுத்துருப்பாங்க, பைக்கிலே ஒரு நின்றுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே சாப்பிட முடியாதுல்ல, எங்கேயாவது ஒரு மரத்துலையாவது நின்றுக்கிட்டு சாப்பிட்ணும், சாப்பிட்றது கூட இடம் இல்லாத பிறகு ஒரு உழைப்பு இருக்கும், ஒரு ஓட்டம் இருக்கும். மிக பெரும்பாலாருக்கு அந்த வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். மிக மிக முக்கியமாக ஒரு நல்ல பலன் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே புரியும். ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போது திரிசங்கு சொர்க்கம் மாதிரியான சில நிலைமைகள் நல்லா இல்லை. அவங்க நான் நினச்சி ஒரு ஃபேக்ட்ரியை போட்டேன், ஒரு மிஷினை வாங்கினேன், இன்றைக்கி குளோபல் உலக சூழ்நிலைகள் நல்லா இல்லை, நான் ஒரு நாட்டை வந்து ரொம்ப முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதிக்கு பார்த்தேன், இப்போ அது சரியாக இல்லை, அங்கே இப்படி இருக்குது இப்படி இருக்குது. இவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி சொல்கிற வார்த்தையை ஒரு 6 மாதத்தில் அவங்க உணர்வாங்க. ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கத்தான் செய்யும். கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் எல்லாருமே வயதிற்கேற்றார் போல ஆண் பெண் இருப்பாளாக இருக்கும். கடந்த கால இழப்புகளிலிருந்து நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். இதை நீங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஒரு தேவையோ அது கண்டிப்பாக நடக்கும். பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. எதையும் சோதனைகளை சார்ந்து ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டீங்க, ஏற்கனவே வாங்கின போகிறோம், இதுக்கு மேலெல்லாம் உத வாங்க முடியாது. ஆகவே கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே நல்லா இருக்க போகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். உண்மையாகவே சார், கடகராசிக்காரங்க இவ்வளோ தூரம் வந்து கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இப்போ வந்து இதை கேட்கும் போதே நிஜமாவே அவங்க ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இந்த வருஷத்தை வந்து எதிர்நோக்கி போவாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். இவ்வளோ தூரம் விளக்கமாக கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.